श्रवणे श्रावणे शुक्ले पौर्णम्यामिन्दुवासरे सिंहलग्नेन संयुक्ते भजे नैमिषमागतम्. ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் வியூவர்ஸ், ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய நற்காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டாள் அருளிய அற்புதங்கள் என்றே இரண்டாவது எபிசோடு நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றவர்கள் முன்னிலையிலே நம்முடைய வித்தையை தெரிவித்தால்தான் அதில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் நீக்கப்படும். அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்ததான இந்த சமாச்சாரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதில் ஆண்டாள் நாச்சியார் கோதையினுடைய வாழி திருநாமத்திலே வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு ஆச்சாரியர் சாதிக்கிறார். வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னா நமக்கு நாராயண உபனிஷத்து அப்படின்னு அந்த உபனிஷத்தில் என்ன சொல்றதுன்னா, திசச்ச நாராயணா காலச்ச நாராயணா அப்படிங்கிறது எல்லாமே, அதாவது 8 திக்குகள், காலங்கள் எல்லாமே நாராயணன் தான் அப்படின்னு சொல்கிற அதே உபனிஷத்தில் சாயங்காலம் ஒரு தரம் சாயமதி யானோ ராத்திரிகத பாவம் நாசயதி. சாயங்காலத்தில் ஒரு தடவை நாராயணான்னு சொன்னால் முதல் நாள் ராத்திரியில் நம்ம செய்யக்கூடிய பாவங்களெல்லாம் நசிக்கப்படுகிறது. காத்தால் அதே மாதிரி நாராயணான்னு சொன்னால் திபசகத பாவம் நாசயதி. அந்த நாளில் நடக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போகிறது. மாத்தியந்திர மாதோ அப்படின்னு சொல்லி மாத்தியானிகள் காலத்தில், அதாவது மதிய வேளையில் ஆஃப்டர்நூனில் நாராயணான்னு நாம் பாராயணம் பண்ணால் சர்வ பாவங்களும் போக்குறது அப்படின்னு நாராயண உபனிஷத்து சொல்கிறது. அதை தான் பேசிக்காக எடுத்துண்டு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையிலே முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அதனுடைய அடிப்படை. அதாவது நாராயண உபனிஷத்தினுடைய சாராம்சத்தை ஒரு வரியிலே சொல்லிவிட்டார். அதனால தான் அதை வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொல்கிறார். இவர் அடியொற்றி தான் திருமங்கை ஆழ்வார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்று பேரின்பத்தின் மீது ஆசை கொண்டிருந்த திருமங்கை ஆழ்வார் சிற்றின்பத்தின் மீது ஆசை கொண்டிருந்த திருமங்கை ஆழ்வார் பேரின்பத்தின் மீது பற்று வர அந்த பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் எது என்று உணர்ந்து எம்பெருமானுடைய திருவடியிலே சரணாகதி அடைந்து அந்த 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்பதை அறிந்து அதன் வாயிலாக
மக்களுக்கு எடுத்துரைத்தார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்துன்னு ஆரம்பிக்கிறார். நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். அதையே தான் ராமானுஜரும் நான் திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்திலே நான் ஒருவன் வைகுந்தம் போகவில்லை என்றாலும் பரவாயில்லை, எல்லோருக்கும் நாராயணனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று திருக்கோஷ்டியூர் கோபுரத்திலே ஏறி நின்று கொண்டு இந்த ஓம் நமோ நாராயணா என்கிற 8 எழுத்து மந்திரத்தை எல்லோருக்கும் சொல்கிறார். அப்பேற்பட்டதான அந்த நாராயண மந்திரத்தை ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய முதல் பாசுரத்திலே சொல்லுகின்றார். அது மட்டுமில்லாத மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படிங்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் நாம் இறைவனை பாடுவதனாலே நமக்கு நன்மைகள் ஏற்படுகிறது. பாரோர் புகழ படிந்தேலோர், உலகத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம புகழ்வதற்கு இந்த நாராயண நாமம் உதவுகிறது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடம்பு நன்னா இருந்தால் மனசு நன்னா இருக்கும், மனசு நன்னா இருந்தால் நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். அப்படி நன்றாக இருந்தால் உலகம் நம்மை போற்றும். அதைத்தான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த நாராயண நாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். கூடவே 3வது பாசுரத்தில் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படிங்கிறார். நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொன்னால் இந்த காரு பஸ்ஸு வீடு இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் எப்போ வேணாலும் இதுவாகலாம். நாம் பார்த்து சேர்த்து வைக்கலாம், நம் பையனுக்காக, நம் குழந்தைகளுக்காக, எல்லாருக்காக. கடைசியில் நம்ம குழந்தைகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுண்டு அந்த சொத்தை எல்லாம் வீணாக போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஆனால் நீங்காத செல்வம் அப்படின்னா, நாம் ஒரு ஊரில் எம்பெருமானுக்கு திருக்கோவில் கட்டுறோம். மார்கழி மாதத்தில் திருப்பாவை வழிபாடுக்கு உதவுகிறோம். அதுபோன்று ஆறுகள், குளங்கள், குட்டைகள், இயற்கையை பேணி பாதுகாக்கின்றோம். அப்படி பாதுகாத்தால் நம் வருங்கால சந்ததிகளுக்கு, உங்காத்து பையனுக்கு மட்டும் இல்லாது நம் தேசத்திலே வாழக்கூடிய அல்லது நம் தேசத்துக்கு வாழ்வதற்காக வரக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் அந்த செல்வத்தை, அந்த நீங்காத செல்வத்தை நாம் பரிசளிக்கின்றோம். அதுதான் நீங்காத செல்வம். இதை சுட்டி காட்டுறதுக்கு தான் திருமங்கையாழ்வாருடைய வைபவமே. திருமங்கையாழ்வார் சிற்றரசனாக இருக்கிறார். சோழ மன்னருக்கு படைத்தளபதியாக சிற்றரசனாக வரி வசூல் செய்பவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த திருமங்கை ஆழ்வார் கலியன் என்கின்ற திருநாமத்தோடு பெயரோடு இருக்கின்றவர். எல்லா விதமான செல்வங்களும் அவரிடத்திலே இருக்கின்றது. ஆனால் அவர் சிற்றின்பத்தின் மீது ஆசை வைத்தார். பிறகு எம்பெருமான் அவரை திருத்தி பணி கொண்டார். அதனாலே அவர் பேரின்பத்தை உணர்ந்தார். அந்த பேரின்பம் எது? இந்த செல்வங்களெல்லாம், அதாவது இவருடைய செல்வமெல்லாம் நலிந்து போய்விடுகிறது. நலிந்து போன உடனே அதற்கு பிற்பாடு இவர் என்ன நினைக்கிறார்? இந்த செல்வங்களை பெற வேண்டுமென்றால் குறுக்கு வழியிலே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிபறி செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி கூட நாம் பார்க்குறோம், நிறையா கோவிலில் இந்த கும்பலை சமாளிப்பதற்காகவும் பக்தர்களை சமாளிப்பதற்காக பேரிகார்ட் போட்டிருப்பா. இந்த பேரிகார்டு அடியில் உள்ள பூந்து சில பேர் வருவா. அந்த பேரிகார்டு எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி சமூக சிந்தனையை ஊட்டுவதற்குத்தான் ஆன்மீகங்கள்
முயற்சிக்கின்றன. அதே போல் இப்பெல்லாம் எறும்புக்கு சாக் பீஸ் போடுறான். அந்த காலத்தில் எறும்பு வரணும்னு ஆசைப்படுவா. இந்த காலத்தில் எறும்போ கரப்போ இதர ஜீவன்களோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு கோடு போடுறான். அப்படி கோடு போட்டாலும் பகுத்தறிவு இல்லாத அந்த எறும்பெல்லாம் அந்த கோட்டை தாண்டி வர்றது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் ஆறறிவு பெற்று பகுத்தறிவு என்று பெற்றிருந்தாலும் ரோட்டில் கோடு போட்டிருப்பா. வெள்ளைக்கோடு மஞ்சக்கோடு. அந்த வெள்ளைக்கோடு நீட்டாக இருக்கும், சில இடங்களில் பிட்டு பிட்டாக இருக்கும். இது நம்முடைய நலனுக்காக போடப்பட்ட கோடு. இதை நாம் தாண்டக்கூடாது, அதுக்குண்டான முறைகளிலே தாண்ட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறதே கிடையாது. அது மட்டுமல்லாது இதனால் அடுத்தவர்களுக்கு ஏற்படுத்த துன்பங்கள், அந்த துன்பங்கள் அடுத்தவர் என்று சொன்னால் நம்முடைய மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே நாம் இந்த மாதிரி கோட்டை தாண்டுவதனாலே சங்கடங்கள் ஏற்படும். அதை உணராமல் நாம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்துருக்கோம். ஆகவே அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் நீங்காத செல்வம் நிறைந்து. இது எப்போ கிடைக்கும் இந்த நீங்காத செல்வம் அப்படின்னா, இறைவனிடத்திலே நாம் பக்தி செலுத்துகின்ற பொழுது கிடைக்கும். இந்த இறை பக்தி எப்படி கிடைக்கும்? நல்ல உணவு, அதாவது நல்ல உணவுன்னா ஆன்மீக கதைகள், ஆன்மீக சிந்தனை கதைகளை கேட்டு கேட்டு நாம் இந்த மாதிரி நல்ல ஞானம் பெற முடியும். அதற்கு எந்த காலம் உகந்தது? மார்கழி மாதம் உணர்ந்தது. ஏன்னா மார்கழி மாதத்தில் பூட்டி இருக்கிற கோவில்களை கூட திறந்து பூஜை, பஜனைகள், வீதி பஜனைகள் இப்படி எல்லாம் பண்ணுவா. அப்போது இறை பக்தி நமக்கு நிறைய கிடைக்கிறது. அந்த மாதிரி கிடைக்கின்ற பொழுது நமக்கு நல்ல ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானத்தின் வாயிலாக நாம் நீங்காத செல்வத்தை பெறுகிறோம். உடனே நீங்காத செல்வம்னா நமக்கு என்னமோ கோடி கோடியாக பணம் வந்துடும், 4 வீடு வச்சுக்கலாம், 5 கார் வச்சுக்கலாம், 10 கார் வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. இதெல்லாம் எப்போது வேண்டுமானாலும் நீங்கக்கூடியது, நம்மை விட்டு நீங்கக்கூடியது. நம்ம அடுத்த தலைமை நம்ம பையனுக்கு பிரித்து கொடுத்தோன்னே அந்த பசங்க சண்டை போட்டுண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அதனால் நமக்கு எதையோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு அவள் வெளியில் போகிறதுக்கான. ஆனால் பின்னாடி வர சந்ததி சொல்லுமா, இவர் இங்கே வாழ்ந்தால் மட்டும்தான் சொல்லுமே தவிர அது கூட எல்லாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய நதியையோ குளத்தையோ அல்லது இயற்கையை பேணி காற்றோம் என்று சொன்னால் நம் வருங்கால சந்ததிகள் மட்டுமல்லாது அனைவருக்கும் பயன் தரக்கூடிய சொத்தாக அது இருக்கும். ஒரு ஊரில் பாலாறு, இப்போ வேலூரில் பாலாறு ஓடுதுன்னா இன்னும் எத்தனை தலைமுறை ஊழினாலும் அந்த பாலாறு ஓடிக்கொண்டு தான் இருக்கும். எத்தனை தலைமுறைகள் ஏற்பட்டாலும் அந்த பாலாறு ஓடிக்கொண்டிருக்கும். அப்பேற்பட்டதான செல்வம் நமக்கு கிடைக்க ஆண்டாள் அறிவுரை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மங்களாணி பவந்தோ.